அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். மாறுயிருட்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்றே எந்த நினைவு அற்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சிவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஞ்சோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன். உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே. நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் இணையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று நாம் வங்கம் தந்த சிங்கங்களில் ஒருவரான ரவீந்திரநாத் தாகூர் என்பவர் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதி அற்புதமான கவிதைகள் புனைந்து அதன் மூலமாக அனைவர் மனதிலும் சுதந்திர விடுதலையையும் நாட்டின் சுதந்திர விடுதலையையும் ஒவ்வொரு ஜீவனின் ஆன்ம விடுதலையையும் விதைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். நமது தேசிய கீதமான ஜனகணமன என்னும் பாடலை உபகரித்து தந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். அவருடைய பாரம்பரியமே ரொம்ப புனிதமானது. அந்த புனிதமான பாரம்பரியத்தில் விதை போட்டால் விதை முளைக்கும், சொரை போட்டால் சொரை முளைக்கும்னு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடையாகும். அது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் ரவீந்திரநாத் தாகூருடைய தாத்தா பேர் துவாரகநாத் தாகூர். அவர் ஆங்கிலேயர்களுடன் இணைந்து வங்கி கம்பெனி போன்ற வணிக நிறுவனங்கள் நிறுவி அதன் மூலமாக பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்து வந்தார். அந்த அந்த செல்வத்து பயன் ஈதல் அப்படிங்கக்கூடியதை தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்த அனுபவ ஞானி அவர். அதனால் அவங்க துவாரகநாத் தாகூர் அந்த ஈட்டிய செல்வம் அனைத்தையும் அறவழிக்கே செலவு பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு மெய்ஞானி. அவருடைய மகனாக பிறந்தவர் தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூரை ஆங்கிலேயர்களே இளவரசர் தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்னு தான் அழைச்சாங்கன்னா, அப்போ தேவேந்திரநாத் தாகூருடைய பண்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்ப்போம். தேவேந்திரநாத் தாகூர் அடிக்கடி இமயமலைக்கு சென்று அங்கே போய் தியானம் செய்கிறது, ஆன்ம உணர்வு பெறுவது எப்படி அப்படிங்கக்கூடியதை அவர் அங்கே போய் அடிக்கடி தியானம் பண்ணுவது அவருக்கு வழக்கம். இப்போ ரவீந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூருடைய வயத்தில் தான் பிறக்கணும் அப்படிங்கக்கூடியது இறைவனுடைய திருவுள்ள சம்மதம் போல இருக்குது. இமயமலை சாரலில் போய் தவம் பயின்று வந்தவருக்கு அவருக்கு திருமணம் ஏற்பாடாயிற்று. அந்த மூலமாக 16வது குழந்தையாக பிறந்தவர் நம்ம ரவீந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூருடைய 16வது மகனாக வைத்து இவர் பிறந்தார். அப்போ இவர் 14வது மகவாக தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் 14வது மகனாக பிறந்தார். இவருக்கு அந்த காலத்து வழக்குப்படி செல்வந்தர்கள் தங்களுடைய குழந்தைகளை தங்களது வீட்டிலேயே வைத்து பாடம் நடத்துவது ஒரு பெரிய பழக்கமாக இருந்து வந்தது. அந்த முறைப்படி ரவீந்திரநாத் தாகூருக்கு அவங்க அப்பா வீட்டிலேயே பாடம் எடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஷியாம் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரை அவருக்கு உதவியாளராகவும் போட்டிருந்தார். ஷியாம் ரவீந்திரநாத் தாகூருக்கு வேண்டிய கடமைகள் எது உண்டு அதை செய்துட்டு ரவீந்திரநாத் தாகூரை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டு அவர் வெளியே போயிடுவார். இவருக்கு தனி அறை, இவங்களுடைய செல்வ செழிப்பு, இவருக்கு தனி அறை, அதனால் தனி வீடு. அதனால் ஷியாம் இவரை பூட்டி வச்சுட்டு அவர் போயிடுவார். அப்படி மாதிரி இவர் போகும்போது ஜன்னல் கதவுகளை திறந்து கொண்டு அந்த இயற்கை, அவர் வீட்டில் இருந்து வெளியே பார்க்கக்கூடிய இயற்கை காட்சிகள், அந்த வான்வெளி, அப்புறம் அந்த இயற்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களும் அவர் மனதில் மிக ஆழமாக பதிந்தது. அது எந்த அளவில் அவங்களுக்கு ஒரு உணர்வு நிலையை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது அவங்க அனுபவித்த உணர்வு நிலைகளை
நமக்கு அவங்க உபகரிச்சிருக்கக்கூடியதுலேருந்தே அவங்க செய்யலாம். அந்த மாதிரி அவருக்கு இளமையிலேயே கவிதை புனைய வேண்டும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை இந்த இயற்கை காட்சிகள் அவருக்கு அறிவுறுத்தின. அதன் மூலமாக அவர் எண்ணிறந்த கவிதைகள் எழுதினார். அவங்க அப்பா தான் இவருடைய முதல் அதாவது அந்த அந்த ரசிகர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது முதல் ரசிகர் தேவேந்திரநாத் தாகூர் தான். இவர் கவிதை எழுதிட்டு வந்து வாசித்து காமிப்பார். தேவேந்திரநாத் தாகூர் அதன் ஒவ்வொரு வரியையும் அதை மிகவும் ஆழமாக அதனுடைய பொருள் நுட்பத்தை உணர்ந்து, அனுபவ நுட்பத்தை உணர்ந்து ரொம்ப கண்ணீர் சிந்து அவர் படிப்பார். ஒரு நாள் ரவீந்திரநாத் தாகூருக்கு அவங்க குல வழக்கப்படி பூநூல் அணிவிக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சடங்கு ஏற்பாடாயிடுச்சு. அந்த பூநூல் அணிவிக்கக்கூடிய நிகழ்வுக்கு 3 தினங்கள் பட்டினியாக இருந்து விரதமாக இருந்து அவங்க குலமுறைப்படி பேரண்ட நாயகனை தியானித்து அதுக்கு பிறகு தான் அவங்க பூநூல் அணிந்து அந்த மந்திர உபதேசங்கள்லாம் செய்தது பழக்கமாச்சு. ஒரு 3 தினங்கள் தன்னுடைய உடலாலும் மனதாலும் உணர்வாலும் பேரண்ட நாயகனுடன் ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலையினை அவர் அப்போதே பெற்றார். அதை பார்த்த உடனே இது வந்து ஒரு தெய்வீக சடங்கு, இதில் உபதேசிக்கப்படக்கூடிய அந்த காயத்ரி மந்திரம் வந்து அக அழுக்கையும் புற அழுக்கையும் நீக்க வல்லது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி சொல்லி வளர்த்ததுனால நாம் ஒரு தெய்வீக சடங்கில் ஈடுபட்டிருக்கிறோம், இது நம்மளுடைய மன அழுக்குகளையெல்லாம் நீக்க வல்லது அப்படிங்கக்கூடிய உணர்வு நிலையிலிருந்து அவர் அந்த அந்த மந்திரத்தினுடைய மகோன்னதமான பெருமையை அவர் உணர்ந்து வச்சிருக்கிறாரு. அந்த மந்திர சடங்குகள் நடக்கும்போது அதில் ஒரு ஸ்லோகம் அதில் வருது. அந்த ஸ்லோகத்தில் இவ்வுலகை படைத்தவனும் ஒளிமயமானவனும் நமக்கு அறிவை புகுத்தியவனுமான எல்லாம் வல்லான் என் உள் நின்று எனக்கு இறை உணர்வை தருவானாக அப்படின்னு ஒரு மந்திரம் அதில் வருது. இதை வந்து நம்ம சடங்கு செய்பவர்கள் சடங்காக செய்வார்கள், பெற்றுக்கொள்ளவர்களும் சடங்காக பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் ரவீந்திரநாத் தாகூருடைய மனதில் இந்த வரிகள் இவ்வுலகை படைத்தவனும் ஒளிமயமானவனும் நமக்கு அறிவை புகுத்தியவனுமான எல்லாம் வல்லான் என் உள் நின்று எனக்கு இறை உணர்வை தருவானாக. எனக்கு இறை உணர்வை அவன் தருவானா பிரபு? அவன் எனக்கு இறை உணர்வை தருவானா? நான் அவனோடு ஒன்றுவது எப்போது? அந்த ஒன்றும் மனநிலையை அவன் எவ்வாறு எனக்கு தருவான்? அப்படியே அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் தார தாரையாக பெருகின்றது. அவர் அந்த மந்திரத்தில் ஒன்றி அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு அப்படியே தன்னுடைய மனதை இணைத்து கொண்டு அவர் கண்ணீர் விட்டுட்டே இருந்தார். அப்புறம் உபநிடத கருத்துக்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப வசமாயின. அதிலும் குறிப்பாக மேகதூதம், ஜெயதேவரனுடைய அஷ்டபதி பாடல்கள், அதனுடைய சந்த வரிகள் எல்லாமே அவரை ரொம்ப கவர்ந்தது. அந்த மாதிரியே இவரும் கவிதைகள் நிறைய புனைய ஆரம்பித்தார். இது எல்லாமே அவருக்கு இறைவன் அருளிய அருட்கொடை. இறைவன் எங்குள்ளான், இறைவன் எங்குள்ளான், இறைவனை நான் எவ்வாறு தேடுவது? காடுகளிலும் மலைகளிலும் இயற்கை சூழ்நிலைகளிலும் ஆறுகளிலும் நான் எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது அவருள் ஒரு ஒளி எழும்பி, என் உயிரின் மேலான நிலையே கடவுள் நிலை, என் மனத்தின் ஆனந்த நிலையே கடவுள் நிலை, என் ஜீவனின் சாந்தி நிலையே கடவுள் நிலை. இவ்வாறு அவருக்குள்ள என்னென்ன அனுபவ பொருள் சலனமில்லாமல் அவருக்கு கிடைத்ததோ, பரபரப்பில்லாமல் அவர் அடைந்தாரோ, அது எல்லாமே கடவுள் நிலை அப்படிங்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வு அவருக்குள் அப்படியே எழுந்துக்கிட்டே இருந்தது. அவர் வந்து அபிலாஷை அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார். அந்த முதலில் அவர் எழுதிய அந்த கவிதை வந்து பத்திரிகைகளில் எல்லாம் வெளியானது. அவருக்கு பெயர் புகழ் அனைத்தையும் ஈட்டி தந்தது. அவர் வந்து பிரிட்டிஷ் அடக்குமுறையை வந்து கண்டித்து அவர் பல கவிதைகள் எழுதினார். பின்ன ஒரு காலகட்டத்தில் 1878 பக்கத்தில் அவர் வந்து இங்கிலாந்து சென்று உயர்கல்வி கற்பதற்காக வேண்டி அங்கே போனார். அங்கு போய் அங்கும் அவருடைய கற்பனை திறமும் அவருடைய கவிதை திறம், கற்பனை வளம் இவைகள் எல்லாம் சேர்ந்து அங்கேயும் போய் பல கவிதைகள் எழுதுகிறாரு. இந்தியா அவரை புரிந்து கொண்டதை விட அவருடைய கவிதை நயத்தையும் கற்பனை வளத்தையும் இங்கிலாந்து நல்லா புரிந்து கொண்டது. அவரை மிகுந்த பாராட்டுக்கு ஆளாக்கியது அந்த கவிதைகள் எல்லாமே. அப்புறம் 1883 மிருணாளினி தேவி அப்படிங்கக்கூடிய ஒரு அம்மையாரை அவர் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வருகிறார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு
இயற்கையினுடைய எழிலும் அந்த இறைவனுடைய கருணையும் அவரை மிக ஆர்வமாக அவரை கவர்ந்து கொள்ள அதிலேயே அவருடைய மனம் செல்கின்றது. ஒரு காலகட்டத்தில் மிருணாளினி தேவி இறைவனுடைய சரணடைஞ்சிட்டார். அந்த நேரத்தில் இவர் கீதாஞ்சலி அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல், அதை நீங்கள் தமிழாக்கம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு கூட அந்த கீதாஞ்சலியினுடைய உயிரோட்டத்தை எந்த வகையிலும் குறைக்கல. ஆங்கில மொழிபெயர்ப்பு இந்த கீதாஞ்சலி அதாவது எப்படி இறைவனை ஒவ்வொரு ஜீவனும் அடைவது, நாம் எப்படி மனதை ஃப்ரீயாக வச்சுக்கிறது, எது மேலேயுமே பற்றில்லாமல் எப்படி வைத்துக்கொள்வது அப்படிங்கக்கூடியது அவர் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். அதில் ஒரு வரி, என் அந்திம காலத்தில் யமன் கதவை தட்டும்போது நான் சரத்காலத்திலும் வேனில் காலத்திலும் சேகரித்த இனிய தேன்கள் அத்தனையும் அவனுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நான் அந்த மரண தேவதையை அணைத்து கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது எனக்கு மரணம் ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் அவர் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் ஓயாது தேடிய செல்வங்கள், நான் நாடு கடந்து தேடிய செல்வங்கள் அத்தனையும் யமனுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பேன். யமதர்மனே, நான் தர்ம தேவதையாக உன்னை கண்டு உன்னுடைய காலடியில் அனைத்து செல்வங்களையும், என்னுடைய மனம் உடல் பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் பண்ணிவிட்டு என்னுடைய தேவதேவனான அந்த மகாதேவனோடு நான் ஒன்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கீதாஞ்சலியில் அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போதே, மனைவி இறந்த போதே, அது துக்கமாக அவர் எழுதலை, மரணத்தை வரவேற்று எழுதின ஒரு மிக பெரும் கவிதை அந்த கீதாஞ்சலி அப்படிங்கக்கூடிய கவிதை. அது விட அவர் இன்னும் சொல்கிறாரு, ஒவ்வொருவர் வாழ்வும் முடிவடைவது மரணத்தில் தான், மரணமே வாழ்வு கடைசியில் உன்னிடம்தான் நிறைவு எழுதுகின்றது. ஆதலால் எனது மரணமே என்னிடம் என் செவியில் நீ ரகசியம் பேசு, எப்போது என்னை ஏற்றுக்கொள்வாய் என்று சொல்லு, நான் அதற்காக வேண்டி காத்திருக்கிறேன். மரணதேவனே என்னோடு பேசு, என்னுடைய மனமொழி மெய்களில் நின்று பேசு, என் மன உணர்வில் நின்று பேசு, நீ எனக்கு வெளியே தெரியும்படியுமா பேச வேண்டாம், என் உணர்வில் நின்று உணர்த்து அப்படி சொல்லி இறைவன் அந்த மரணதேவன் மேலே அப்படி ஒரு கவிதை எழுதுகிறார். நாள்தோறும் நான் உனக்காக காத்திருக்கிறேன், நான் ஈட்டிய அனைத்தையும் உன் திருவடியில் கொட்டிவிட்டு நான் உடலால் மனதால் உணர்வால் நான் எந்த சுமையும் இல்லாமல் பேருணர்வில் நான் கலக்க விரும்புகின்றேன் அப்படின்னு அவர் கவிதை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது ஆன்ம சாதனையில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் எப்படி மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்மளை மரணத்தை நோக்கி நம்ம பயந்தாதான் நமக்கு மிகப்பெரிய சத்துரு. அதுதான் மரணம் பயம் என்று இவை இரண்டின் அச்சம் தீர்த்த கருணைக்கடலுக்கே சென்றுதாய் கோத்தம்பி அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இந்த மரணம் பயம் இரண்டின் அச்சம் தீர்த்து வச்சுட்டான் இறைவன் ரவீந்திரநாத் தாகூருக்கு. அதனால் அவர் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் இன்னும் பாடுறாரு, கண்கள் உன்னை காணவில்லை, என்னுடைய கண்களே நான் உன்னை காணவில்லை, ஏனென்றால் நீ என் கண்ணினுள் மணியாய் விளங்குகின்றாய். பேரண்ட நாயகன் என் கண்மணியாக அவன் உள்ளே நிற்கும்போது நான் எதுக்கு கண்ணை தனியாக காணணும், அவனை தான் நான் கண்டுக்கிட்டே இருக்கிறேனே. அதனால் கண்கால் நான் உன்னை காணவில்லை, என்னுடைய அறிவொளியாய் அன்பொழியாய் ஜீவநாதமாய் விளங்கும் அந்த பேரொளியை என்னுடைய கண்ணின் மணியாக நான் பார்க்கின்றேன். ஒவ்வொரு புலன்களும் பொறிகளும் இறைவனை நோக்கி தமம் புரிவதால் அவைகள் தங்கள் செயல்களை இழந்து விட்டதாக நான் உணர்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய சிந்தனை நெந்தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினேன் என் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்காக்கி ஐம்புலன்களார நின்னை தந்தனை செந்தாமரை காடனையமேனி தனிச்சுடரே. உன்னை எப்படி நான் வணங்குவேன்ப்பா, என்னுடைய ஐம்புலன்களும் ஆறும்படியாக. அப்போ புலன்கள் பொறிகள் வேறொன்றை நாடாத வண்ணம் அந்த உணர்வு நெறியை தனக்குள் வைத்து கொண்டதால் அவங்க இது மாதிரியெல்லாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இறைவனை நோக்கி தன்னுடைய பொறிகளையும் புலன்களையும் மடைமாற்றம் செய்த ஒரு மிக பெரும் ஆன்ம சாதகர் ரவீந்திரநாத் தாகூர். இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் பல்லறிவு படைத்த மேதை அப்படின்னு சொல்லி பட்டம் நல்கி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டதாக அது சொல்லுது. நாங்கள் இந்த பட்டத்தை நல்கி நாங்கள் ரவீந்திரநாத் தாகூரை பெருமைப்படுத்தலை, எங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். இப்படி ஒரு பட்டம் நல்குவதற்கு உரிய பாக்கியம் இறைவன் எங்களுக்கு அளித்ததாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் இவருடைய கவிதையால் ஈர்க்கப்பட்டு இவரை ஒவ்வொருத்தரும் கௌரவப்படுத்துகிறாங்க. நோபல் பரிசு
இவருக்கு 1913 நோபல் பரிசு அளித்தாங்க. அந்த நோபல் பரிசு அளிக்கும்போது சொன்னது, நோபல் பரிசு தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது, ரவீந்திரநாத் தாகூரை அடைவதன் மூலமாக நோபல் பரிசு தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பாடல் தான் தேசிய கீதமாக இயக்கப்படுகின்றது இன்று வரை. அதுதான் தேசிய கீதமாக இயக்கப்படுகின்றது. ஸ்ரீநிகேதன் அப்படிங்கக்கூடிய விவசாய பாடப்பிரிவினை கொண்ட ஆராய்ச்சி கூடம் ஒன்றை இவர் நிறுவுகிறாரு. அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு இமயமலை சாரலில் ஒரு இமாச்சலுக்கு அடியில் ஒரு காட்டுப்பகுதியில் போய் தவம் பண்ண போகிறாரு. அங்கே உள்ள மலைவாசிகள் ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க. அவங்க எந்த கடவுளையும் குறித்து அவர்கள் ஒரு பெயர் சொல்லி இவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி குறித்து வைக்கல. ஆனால் அவர்கள் மிக ஆழமாக கடவுளை நம்புகிறாங்க. தனக்கும் மேலான ஆற்றல் உண்டு அப்படிங்கக்கூடியதை நம்புகிறாங்க. அதுக்கு தங்களை ஒப்புவித்து விட்டு அவங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறாங்க. அது இவருக்கு ரொம்ப கல்வி அறிவில்லை, எந்த விதமான புற உலக தொடர்பும் இல்லாத மலைவாசிகள் தங்களை எவ்வாறு பக்குவப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள்ட்டேருந்து ஒரு பாடம் படிச்சுக்கிட்டாரு. மேலானவனுகளுக்கெல்லாம் மேலானவன் நீ, நீ எங்களுக்கு கட்டாயம் உதவ வேண்டும், நீ எங்களுக்கு கட்டாயம் தேவை, நீ அதுபோல் எங்களையும் கட்டாயம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, நீ எனக்கு தேவை, நானும் உன்னுடைய திருவடியில் சரணடைவதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், உனக்குரியவனாக செய்து கொள்ள வேண்டும், அது உனது கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஒரு அறிவு வளர்ச்சி பெறாத சூழ்நிலையில் அறிவின் உச்சத்தில் நின்று அவர்கள் இறைவனிடம் வேண்டும் அந்த பிரார்த்தனை இவரை மிகுந்த ஒரு விழிப்புணர்வை தந்தது. அவர் வந்து மானிடர் எல்லாருமே இப்படி ஒன்றாக இணைக்கவல்ல ஒரு புதிய கடவுள் கொள்கையை, மானுட ஜாதி அனைத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு புதிய கடவுள் கொள்கையை நிறுவனம் அப்படின்னு நினச்சாரு. சமயத்தின் பேராலும் நாட்டின் பேராலும் சொத்து சேர்க்கதன் பேராலும் ஒரு நாடு அடித்து கொள்வதை அவர் விரும்பலை. அதனால் எப்படியாவது ஒரு புதிய சமுதாயம் ஒன்று உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மிகுந்த பிரயாசை கொண்டு இறைவனை வந்து எந்த மதஸ்தாபனங்களும் பருப்பொருளாக கண்டுகொள்ள முடியாது அப்படிங்கக்கூடிய கொள்கையை அந்த மலைஜாதி மக்கள் தனக்கு உணர்த்தியதாக அவர் வெளிப்படுத்துகிறார். பருப்பொருள் அல்ல இறைவன், அவனை எந்த ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் ஒரு பருப்பொருளாக அனுபவிக்க முடியாது. உணர்வில் நின்று அவரவர்கள் தன் உணர்வில் நின்று அனுபவிக்கக்கூடிய ஒரு வஸ்துவை இது மாதிரி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு அலைகிறாங்களே அப்படிங்கக்கூடிய உணர்வு தலைப்பட அவர் நிறைய கவிதைகள் இது சம்பந்தமாக எழுதுகிறாரு. உலகத்தில் எல்லாருக்கும் கலாச்சாரத்தின் வானம்பாடி அப்படின்னு இவரை எல்லாரும் பாராட்டுறாங்க. உச்சகட்ட பண்புடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய படைப்பு ஒன்றொன்றும் அவனுடைய ரகசியத்தை தெரிவிப்பதாக, பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்படிங்கக்கூடிய பக்குவம் பெற்ற அடியவராக அவர் ரவீந்திரநாத் திகழ்கிறாரு. அந்த ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கீதாஞ்சலி பாடல்கள் வந்து நூல் வடிவம் பெற்றபோது ஈட்ஸ் அப்படிங்கக்கூடிய இங்கிலாந்து கவிஞர் வந்து, நான் இதற்கு ஒரு அணிந்துரை எழுதி தந்து என்னை கௌரவப்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன், கீதாஞ்சலி உள்ளவரை நான் இதற்கு அணிந்துரை எழுதியுள்ளேன் அப்படிங்கக்கூடிய பெருமை எனக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டார் ரவீந்திரநாத் தாகூர. அதே மாதிரி பெர்னாட் ஷா, ஹெச்ஜி வேல்ஸ், பெர்ட்ராண்ட் ரஸ்ஸல், இது மாதிரி அறிஞர்கள் எல்லாரும் கூட இந்த கீதாஞ்சலியால் கவரப்பட்டு எல்லாரும் அவரை வந்து சந்திக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருடைய மனம் வந்து எத்தனை பெயர் புகழ் வந்தாலும் அதுக்குள்ளே அடங்கலை. அவருடைய மனம் வந்து பேரண்ட நாயகனுக்குள்ளே அடங்கணுன்னே விரும்பியது. அந்த பேருணர்வு தலைப்பட இனி வந்து எனக்கு இந்த கூட்டுக்குள்ளே இந்த சரீரத்துக்குள்ளே இருக்க முடியாது அப்படிங்கக்கூடிய நிலை வந்தபோது, எனது சகோதர சகோதரிகளே, எனக்கு இறைவன் அழைப்பு அனுப்பி நான் போகும் காலம் வந்துவிட்டது, அதனால் நான் வருகிறேன், உங்கள் அனைவரிடமிருந்து வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன், இங்கு என் வீட்டின் சாவிகளை உங்கள் அனைவர் கையிலும் ஒப்படைக்கிறேன், இதுவரை நான் அதை உடைமையாக வைத்திருந்தேன், இப்போது இந்த உடைமை உங்களுடைய சொத்து, எனது சொத்துக்கள் அனைத்தையும் நான் உங்களிடமே விட்டு செல்கின்றேன், இந்த வீட்டின் மீது உள்ள எனக்கு உரிமைகளையும் இந்த சொத்தின் மீது உள்ள உரிமைகளையும் நான் விட்டு விடுகின்றேன், நான் உங்களுக்கு உலகத்திலிருந்து தான் இதை பெற்றேன், அந்த உலகத்திற்கே இதை அர்ப்பணிக்கின்றேன், நான் பேரண்ட நாயகனிடம் செல்லுகின்றேன், உங்களது கடைசியான அன்பு மொழி என் மீது இருக்க வேண்டும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை, அன்பு அன்பு அன்பு, இடையறா அன்பு, தளராத அன்பு, சாயாத அன்பு, இது மட்டுமே எனக்கு தேவை, வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி
மரணத்தை வந்து அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒரு 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 பவித்திரம், அதை வரவேற்கக்கூடிய ஒரு பேராண்மை, மரண பயம் இல்லாத ஒரு பேராண்மை அவர்கிட்ட இருந்தது. நம்ம எல்லாரும் நீண்ட நாள் நெருங்கி வாழ்ந்தோம். நான் வந்து உங்களுக்கெல்லாம் கொடுத்ததை விட உங்களிடமிருந்து எடுத்தது தான் அதிகம். ஒவ்வொரு இயற்கையும் எனக்கு பாடம் எடுத்தது. நான் அவைகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டதற்கு பதிலாக நான் என்ன செய்தேன் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் எடுத்துக்கொண்டதை அனைத்தையும் நான் விட்டுவிட்டு நான் பேரண்ட நாயகனிடம் ஒன்றுமே இல்லாத ஒரு வெறும் பாத்திரமாக, எதையும் கொண்டு செல்லாத ஒரு பாத்திரமாக, நான் அவனுடைய அன்பு ஒன்றையே யாசிக்கும் ஒரு பாத்திரமாக நான் அவனிடம் செல்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட நாயகனோடு அவர் இணைந்தார். அவர் வந்து அவரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல தெரியல. மரணம் எனக்கு ஒரு புனித யாத்திரை, நான் அந்த யாத்திரையை நான் மிக வெற்றிகரமாக நிறைவு செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு செய்தி விட்டுட்டு போனார். ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு சமய சீர்திருத்தவாதி, ஒரு ஆன்ம அனுபூதி பெற்ற அனுபூதிமான், இலக்கியவாதி, சர்வதேச கவிஞர், இன்னும் எத்தனை நோபல் பரிசு பெற்ற மிக பெரும் விஞ்ஞானி, இன்னும் எத்தனை அடைமொழிகள் கொடுத்தாலும் அத்தனை அடைமொழிகளுக்கும் தகுதியானவர், அதையும் கடந்தவர், அப்படி தான் சொல்லணும். அந்த மெய்ஞானியை பற்றி இன்று ஒரு சில மணித்துளிகள் நமக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு பேரளித்த அந்த இறைவனுக்கு மிகுந்த நன்றி செலுத்துவோம். திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு நாம் என்ன செய்வோம் அப்படிங்கிறத பார்க்குறேன். எல்லோரும் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் உறக்க பேசலாம், வால்யூம் கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இதை பேசணும் அப்படின்னு நினச்சி நான் 6 மணிக்கு வந்து உட்காந்தேன்னா சில நேரம் 7 மணி வரை கூட ஆயிடுது. நான் வந்து அந்த உணர்வுலேருந்து வெளியே வர்றதுக்கு இன்றைக்கி 7:45 வரைக்கும் ஆயிருக்கு நான் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு. அப்போ என்னுடைய குரல் வந்து தழுதழுத்து போகிறது, அது ஒரு காரணம். இயற்கையினுடைய வேகமான காற்று, அவைகள் ஒரு காரணம். இப்படி பல காரணங்கள் இருக்கிறதுனால இந்த உணர்வை புரிந்து கொண்டு அன்பர்கள் வந்து இந்த உணர்வு நிலையும் அவர்களும் தலைப்பட வேண்டும் என்று பேரண்ட நாயகனிடம் நான் கேட்டுக்கிறேன். வேறு எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல குழந்தைகளா. இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப நான் வந்து இதை பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உரத்து சொல்லணும்னா நானும் இறைவன்கிட்ட வேண்டுறேன், என்னுடைய குரல் உரத்து ஒலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. எனக்கு அதை தவிர குரல் தழுதழுக்கும் போது என்னால் வேறு ஒன்றும் சொல்ல முடியல குழந்தைகளா. இதுதான் என்னுடைய நிலை. திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு என்ன சொல்ல வச்சுருக்கிறாருன்னு பார்த்து அதை சொல்லுவோம். அரகரம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க. வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.